வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் கோடை காலத்துக்கு ஏற்ற கேழ்வரகு கூழ் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்கு நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேழ்வரகு மாவை வச்சு நாம் இந்த கூழ் செய்ய போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியானது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். கேழ்வரகு கூழ் செய்கிறதுக்கு நான் இந்த கப்பில், மெஷரிங் கப்பில் 2 கப்பு மாவு எடுத்திருக்கேன். அந்த அதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து நல்லா லிக்விட் ஸ்டேஜில் மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறேன். ஒரு 2-3 ஹவர்ஸ் மிக்ஸ் பண்ண மாவு ஊறுற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கேழ்வரகு கூழ் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இப்போ நல்லா நான் மிக்ஸ் பண்ணுறேன். கட்டி இல்லாமல் விஸ்க் வச்சோ இல்லை ஸ்பூன் வச்சோ நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3 ஹவர்ஸ் ஊற வச்சுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நான் என்ன செய்யறேன்னா ஊற வைக்க போகிறேன். இப்போ நான் ஒரு பவுலில் பச்சரிசி எடுத்துருக்கேன். எந்த அரிசினாலும் எடுத்துக்கலாம். அதை மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கிடணும். இதுக்கு நொய்யல் அரிசி அப்படிம்பாங்க. நான் நல்லா மிக்சியில் போட்டு ஒரு 2 சுற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு இதை வேக வச்சதுக்கப்புறம் தான் நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை அதில் ஆட் பண்ணுவோம். இந்த நொய்யல் அரிசியை வேக வைப்போம். வைக்கிற மாதிரி தான் நல்லா தண்ணி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் ஆனோடனே இதை ஆட் பண்ணி அது நல்லா வேக வைக்கணும், குக் பண்ணணும். இப்போ அதே மாதிரி நான் அந்த அரிசியை நல்லா வேக போட்டேன். அந்த அரிசி நொய்யல் அரிசி நல்லா குக் ஆயிடுச்சு. இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த ராகி மிக்ஸை ஆட் பண்ண போகிறோம். அது நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சதுனால அடியில் மாவெல்லாம் செட்டில் ஆகிருக்கும். அதை நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த ஆட் பண்ணணும். கேழ்வரகு மாவை ஆட் பண்ணதுக்கப்புறம் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடியில் போய் அது ஒட்டிக்கிடும். ஸோ நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தேவையான சால்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் டேஸ்ட்டு பார்த்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மாவு நல்லா குக் ஆகிடுச்சு. கலர் சேஞ்ச் ஆனது பார்த்தாலே தெரியும் நமக்கு நல்ல மாவு வெந்துருச்சு அப்படின்னு. இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வேக வைக்கலாம். கூழ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வைக்க போகிறேன். ஆறினதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தயிரை ஆட் பண்ணி நம்ம சாப்பிடலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற தயிரை அதில் ஆட் பண்ண போகிறேன். மோர் தான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதில் நான் காரத்துக்கு மிளகாய் மட்டும் ஆட் பண்ணேங்க. அதை நான் வீடியோ எடுக்கலை. ஆனால் இஞ்சி மிளகாய் எல்லாம் சேர்ப்பாக்க நான் மிளகாய் மட்டும்தான் ஆட் பண்ணேன். கூழ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றுறோம்.
இதில் வேப்பிலை அரைச்சேன்னா இது சம்மர் ட்ரிங்க்கு தான். ஆனாலும் கோயிலில் வந்து பிரசாதமாக இந்த கூழ் தானே அம்மன் கோயிலெல்லாம் கொடுப்பாங்க, அதுக்காக நான் கொஞ்சம் வேப்பிலை ஆட் பண்ணேன். அதே மாதிரி தான் இதையும் ரெடி பண்ணியிருக்கேன். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.